எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்கக்கூடிய செயலமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலுக்கு முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவெல்லாம் மீட்புவதையே மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம்மாண்டுக்கு மாற்றியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படுத்தும் வாக்களித்த மீட்பையும் கொடைகளை பெற்றுக் கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது வெளிப்பாய் எழுத துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர்களோடு தூதரோடும் அரியணையில் ஒரு புத்தகமை தாங்குவோரோடும் படைகளின் சேர்ந்து நாங்கள் மாற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அப்பா தந்தை இறைவானியாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் திறக்கும் முற்றுமாக நீரை இருக்கின்றேன். ஆகவே உடைய தூயாவியை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை காணியுடன் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவா. அவர் பாடுபட உடன் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். என்று மக்களுடைய பிரிய தந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவையை நீர் நினைவு தரணும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பாயின சீனியர் திருமணியாகிய நீங்களோடு திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்தரும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே இந்த பலிபீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்னும் இந்த திருப்பணியிலே நாங்கள் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்களையும் இந்த திருப்பணியிலே ஒப்புக் கொடுத்தவர்களையும் நீரை நினைவு கூர்ந்து வருவதற்கு நீரே உங்களுடைய அருள் ஆசிரை புனிந்து காத்தரணும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் பெறும் சகோதர சகோதரிகளையும் இறந்தையும் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருடைய ஆன்மாக்களையும் முத்திரிக்கும் நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணீர் தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கொண்டு புனிதர் நீங்களுடன் நாங்கள் நிலைப்பாடுகளில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்துவுடைய ஆக்கும் இப்பொழுதேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு இவர்களை மனத இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லா குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவிக்கிறோம். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மனிதரே, எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையில் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்துள்ளத்துடன் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரை கொண்டு நம் உள்ளத்தை நாடி வருகின்றார். இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருத்தம் நம்முடைய காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். நாடி உருகி பாடும்
என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம் சந்தோஷம் தானே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தில் 3ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, கடந்த சனிக்கிழமையும் நேற்றும் நம்முடைய இந்த சிலுவை வரும் ஊரிலே இருக்கக்கூடிய அன்பிய குடும்பங்கள் அனைத்தையும் சந்திக்க முயற்சி எடுத்தேன். கடந்த வாரம் மத்தேயு, மாற்கு, லூக்கா ஆகியவர்களிலும் நேற்றைய தினம் யோவான் மற்றும் பவுல் அன்பியத்தினுடைய வீடுகள், நிறைய வீடுகள் சந்தித்தோம். இன்னும் விடுபட்ட வீடுகள், பவுல் அன்பியத்தில் விடுபட்ட வீடுகள் ஒரு 5-6 இருக்கின்றது என்று சொன்னார்கள். அது இல்லாமல் பேதுரு அன்பியம். இன்னும் இந்த 2 வாரத்தில் நாங்கள் வந்த போது இல்லாதவர்கள் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களிடத்தில் சொன்னீர்கள் என்றால் வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு வந்து சந்தித்து வந்திருக்கப்படும். ஆகவே விட்டு போன வீடுகள், இன்னும் நான் சந்திக்காத வீடுகள் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே இந்த 2 வாரங்களும் அன்பிய பொறுப்பாளர்களும், அதுபோல ஊர் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள், பெரியவர்கள் எல்லோருமே இணைந்து என்னோடு வந்து இந்த இதை செய்திருக்கின்றோம். அதே போலவே புத்தாண்டு கேலண்டரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைவருக்கும் சிறப்பான விதத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார். இந்த சமயத்தில் சந்தாவும் இந்த வருடம் வரை சந்தாவில் சிறிது குழப்பம் எல்லாம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். ஆகவே இந்த வருடம் வரை இருக்கக்கூடியது எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன்னு சொன்ன நிறைய பேர் அதன்படியே செய்திருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு சிலர் இந்த வரக்கூடிய நாட்களுக்குள் இன்னைக்கு செய்யறேன் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன்ட்டு இருக்கிறீங்க. வருகின்ற போது சொல்கின்றீர்கள், ஒரு சிலர் கொடுத்து விடுகிறீர்கள், ஒரு சிலர் கொடுப்பதில்லை. ஆகவே கவனம் பண்ணுங்கள். இறைவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்போம். இதை பற்றி சொல்கின்ற போது நேற்றைய நிகழ்ச்சியை சொன்னதும் ஒரு பெரும் நிகழ்ச்சியாக மனதிற்கு மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுத்தது. அந்த குடும்ப தலைவர் 2 வருஷமும் படுத்த படுக்கையாக தான் இருக்கிறாரு. 2 பேர் தான் இருக்கிறாங்க, குடும்ப தலைவன் தலைவி. பொண்ணு 600 ரூபாய் கொடுத்தாங்க ஆலயத்துக்கு, இந்த சந்தானுக்கு. இல்லை நீங்க இந்த வருஷத்துக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னப்ப சரி அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கீங்க அப்படின்ட்டு அந்த தொகையை கணவனுக்காக கொடுக்கின்றார். அது யாருக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆகவே அதுதான் நாம் இறைவனுக்கு கொடுக்கின்ற போது இறைவன் நமக்கு கொடுப்பார். ஆனால் ஒரு சிலர் நமக்கு மற்ற வசதிகள் எல்லாமே இருக்குது. கேபிள் டிவி, செல்போன் இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. ஒரு பொண்ணுக்கு மேலேயே செல்போன் ஒரு குடும்பத்தில் இருக்குது. அதுக்கெல்லாம் பணம் கட்டுறதுக்கு நமக்கு காசு இருக்குது. கடவுளுக்கு மாதத்துக்கு 50 ரூபாய் அதையும் கொடுக்கணும் கட்டினா. ஆகவே யோசித்துக் கொள்ளுங்கள். நான் இதற்கு அதிகமாக காசு பற்றி பேசுனதில்லை. இருந்தாலும் இது உங்களுடைய சார்ந்த கடவுள். ஆகவே அதையும் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே நிறைய பேர் கொடுத்துட்டீங்க இந்த ஆண்டு வரை. ஆகவே கொடுக்காதவர்களுடைய கனிவான கவனத்திற்கு தான் இந்த வார்த்தைகளை சொல்கின்றேன். ஆகவே விரைவில் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இதுக்குள்ள முடிக்கிறதுக்குள்ள இந்த ஆண்டு முடிப்பதற்குள் கொடுக்க முயற்சி செய்யுங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் அதே போல மாசம் 50 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியமே இல்லை. ரொம்ப ஜாஸ்தி போகின்ற போதுதான் அது வந்து கஷ்டமா இருக்கும். ஆகவே அது வந்து மாதமாகவே அன்பிய பொறுப்பாளர்கள் இதெல்லாம் சரி செய்து விட்டோம் என்றால் அன்பிய பொறுப்பாளர்கள் மூலமாக மாதமே அந்த தொகையை கலெக்ட் பண்ணுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஆகவே எல்லோருமே இதற்கு முன் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே
கிறிஸ்துமஸ் அன்று கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டு நள்ளிரவு திருப்பலி இருக்கும். ஆகவே நேரத்தோடு கடந்த ஆண்டு நிறைய பேர் 12 மணி பூசை 12 மணிக்கு மேலதான் ஆரம்பிச்சோம். அப்படி இல்லாம மறை மாவட்டத்திலிருந்து நமக்கு ஆட்கள் அனுப்புகின்றார். ஆகவே எப்ப பயன்படுத்துகின்ற போது இன்னும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா 12 மணி பூசை பார்க்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் 12 மணி பூசை 12 மணிக்கு ஆரம்பிச்சா 2 மணிக்கு ஆரம்பிச்சா பெரிய வித்தியாசம். ஆகவே உணர்ந்து கொள்ளுங்க. 11 மணிக்கு கேரல்ஸ் கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடுவோம். தொடர்ந்து 12 மணிக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும். ஆகவே அதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு அருட்தந்தை எட்வர்ட் ஞானசேகர் இன்கன்ஜிஸ் மறை மாவட்டத்திலிருந்து நியமித்திருக்கிறார்கள். ஆகவே அவர் திருப்பலி நிறைவேற்றுவார். அதற்கு முன்பாக 24ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து அவனாசியிலே ஒப்புரவற்றாலும் கேட்கப்படும். ஆகவே அங்கு பாவசனிக்க கடந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த ஆண்டு ஒரு அருட்தந்தையை சொல்லி இருந்தேன். அவர் திடீரென்று வேறொரு ப்ரோக்ராம் வந்துருச்சு நேற்று சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர்த்த தொடர்பு கொண்டேன். ஆள் கிடைக்கவில்லை. ஆகவே நீங்கள் 24 எல்லாத்துக்குமே அவகாசம் பார்க்க முடியாது. ஆகவே இந்த பாவ சங்கீர்த்தனம் என்பது மிக முக்கியமானது. ஆகவே நம்முடைய கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பிக்கின்ற விதத்தில் ஒப்புரவற்றாதம் செய்து கொண்ட 24ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து ஒப்புரவற்றாதம் கேட்கப்படும். 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. ஆகவே அந்த நேரத்தில் பயன்படுத்தி இது பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கிறிஸ்துமஸ் தயாரிப்புக்காகவும் என்னும் விழா செலவிற்காகவும் ரூபாய் 500 நியமித்திருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து அந்த தொகையை அன்பிய பொறுப்பாளர்கள் வருகின்ற போது கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே இங்கு கால வச்சுட்டு இன்னும் அவனாசியில ஒரு சில காரணங்களுக்காக அவனாசியில வசிக்கக்கூடியவர்களுடைய இல்லங்களானது வியாழக்கிழமை காலை 7 மணியிலிருந்து மந்திரிக்கப்படும். ஆகவே அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள். இன்னும் சிறப்பான விதத்தில் இப்ப நிறைய பேர் திருப்பணிக்கு வரீங்க. அதே போல 6 மணிக்கு வரீங்க. வரவங்களுக்கு பாராட்டுக்கள். இன்னும் மற்றவர்களும் அந்த மாதிரி நேரத்தோடு வாருங்கள். அப்போ திருப்பணியில முழுமையான திருப்பணியை பங்கு கொள்கின்ற போது இறைவனுடைய ஆசை நினைவாக கிடைக்கும். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவருடைய ஆசையோடு தொடங்குகின்ற போது இன்னும் இறைவனுடைய ஆசை நிறைவாக கிடைக்கும். ஆகவே குழந்தைகளையும் இது பண்ணுங்க, கூட்டி வாருங்கள். மாலை வகுப்புகளுக்கு குழந்தைகளை அனுப்பி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது போலவே விவிலிய நாட்குறிப்பேடு அன்றைய வாசகங்கள் மற்றும் சிந்தனைகள் 3 தொகுப்புகளாக 4 மாசத்துக்கு போகும். ஜனவரி டு ஏப்ரல், மே டு ஆகஸ்ட், செப்டம்பர் டு டிசம்பர் அப்படின்ட்டு 3 தொகுதிகளாக அந்த வாசகங்கள் அடங்கிய விவிலிய நாட்குறிப்பேடு விற்பனைக்கு உள்ளது. 180 ரூபாய். ஒரு புஸ்தகமே 180-200 ரூபாய்க்கு வைப்பாங்க. இது நம்முடைய மறை மாவட்ட குருக்கள் இது பண்ணியிருக்கிறது. ஆகவே நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே அந்த வாசகத்தை வாசிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். வேண்டியவர்கள் வாங்கிக் கொள்ளவும். விற்பனைக்கு உள்ளது ரூபாய் 180 மட்டுமே. ஆகவே நீங்க அதுலேயும் இறை வார்த்தையை படிங்க, பைபிள்லையும் இறை வார்த்தையை படிங்க. கேலண்டர்லேயே அந்தந்த நாள் வாசகம் போட்டிருக்கு. ஆகவே அதை வைத்து படிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஆசிரியருக்காக நன்றி கூறி வந்தாடுவோம். ஆண்டவரை ஒரு கருவி கெஞ்சி கேட்கின்றோம். ஆதரவான உங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்து உங்கள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பதாக
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பெற்ற மகிழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே